வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் 10 டம்ளர் ரேஷன் அரிசிக்கு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் உளுந்து சேர்த்து நல்லா பூ போல் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரேஷன் அரிசி கூட நம்ம பச்சரிசியோ இல்லை இட்லி அரிசியோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் ரேஷன் அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் மட்டும் உளுந்து சேர்த்து தான் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரேஷன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசியை அளந்து எடுத்துக்க போகிறோம். அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருக்கும்போது நம்ம அரிசியை நல்லா அழுத்தி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 10 டம்ளர் அரிசி நான் அளந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாம். இது ரேஷன் அரிசிங்கிறதுனால ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிக்கலாம். நம்ம கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவிக்கலாம். நம்ம இது மாதிரி கழுவும் போது ரேஷன் அரிசியோட கலர் மாறி அரிசி நல்லா வெள்ளையாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா இதை கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்தேன். இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கலாம். இதில் தான் நம்ம அரிசி அளந்து சேர்த்துருக்கோம். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் வாஷ் பண்ண தேவையில்ல, ஒரு 2 தடவை மட்டும் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை மூடி வச்சு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போதே தெரியும் உளுந்து நல்லா ஊறி இருக்குது. அதே மாதிரி அரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரில் சேர்த்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து ரொம்ப நேரம் அரைப்படக்கூடாது, 20 நிமிஷம் அரைச்சாலே போதும். நம்ம ரொம்ப நேரம் அரைப்பட்டதுன்னா மாவு அடைஞ்சி போயிடும், இந்த அளவுக்கு உபரி ஆகாது. மாவு பார்க்கும்போதே தெரியும் இந்த பாத்திரத்தில் பாதி அளவு வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம அரிசியும் அரைச்சி சேர்த்துக்கலாம். அரிசியும் பார்த்திங்கன்னா ரொம்ப வழுவழுப்பாக அரைக்கக்கூடாது, மைல்டாக ஒரு கொரகொரப்பு தன்மை இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். நல்லா கரைச்சதுக்கப்புறம் மாவை நம்ம புளிக்க வச்சுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது. அது புளிச்சு வரும்போது மாவெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் இதை வேறு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிக்க வச்சுக்கலாம். இதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. அப்போது இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இதில் நம்ம இட்லி அரிசியோ இல்லை பச்சை அரிசியோ எதுவுமே கலக்கலை. இருந்தாலும் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குன்னு. இந்த மாவில் நீங்கள் இட்லி ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் இது ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி தான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாகவும் வெள்ளையாகவும் இருக்கும். இப்போ நம்ம இட்லியை ஒரு இட்லி குக்கர்லேயோ இல்லை இட்லி பாத்திரத்துலேயோ ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இட்லி குக்கர் எடுத்திருக்கேன். இதில் உள்ள பிளேட்டெல்லாம் நம்ம எண்ணெய் தடவிட்டு இட்லியை ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா கூட அதில் கூட இட்லி துணி போட்டு ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா இதே மாதிரி எண்ணெய் தடவியும் ஊற்றிக்கலாம். இப்போ மாவை ஊற்றினதுக்கப்புறம் இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிவிட்டு இப்போது இதை எடுத்து வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த இட்லி பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இட்லியெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா பூ போல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ரேஷன் அரிசியில் நல்ல பூ போல் சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.